வணக்கம். உடம்பு சரியாகி சட்டசபைக்கு வந்தவுடன் முதல் வேலையாக துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் செய்த செயல் நெகிழ வைத்த நிகழ்வு. அப்படி நேற்றைய தினம் சட்டப்பேரவைக்கு வந்தவுடன் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். உதயநிதி அவர்கள் அமைச்சரான போதும் துணை முதலமைச்சரான போதும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்தனர். ஆனால் அந்த விமர்சனங்களுக்கெல்லாம் தன்னுடைய செய்கையின் மூலம் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் தக்க பதிலடி கொடுத்து வருகிறார். குறிப்பாக ஒரு நாள் கூட ஓய்வெடுக்காமல் சுற்றுச்சுழன்று உதயநிதி அவர்கள் பணியாற்றி வருகிறார். இப்படிப்பட்ட நிலையில் தற்போது தமிழகத்தில் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்று வருகிறது. அதன்படி சட்டசபையில் பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடர்பாக துறை வாரியான மானிய கோரிக்கைகள் தொடர்பான விவாதங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ஒவ்வொரு துறையின் அமைச்சரும் தங்களுக்கான கோரிக்கைகளை விலக்கி சட்டமன்ற உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கின்றனர். அந்த வகையில் நேற்று முன்தினம் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் பொறுப்பில் உள்ள இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை, சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை மானிய கோரிக்கைகள் குறித்து சட்டசபையில் விவாதிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. ஆனால் அவரது உடல்நிலை காரணமாக அவர் அந்த கூட்டத்தில் பங்கேற்க முடியவில்லை. முன்னதாக 2 நாட்களாகவே உதயநிதி அவர்களுக்கு உடலம் சரியில்லை என்று கூறப்படுகிறது. இருப்பினும் தொடர்ந்து உதயநிதி அவர்கள் சட்டசபைக்கு வருகை புரிந்தார். இதனால்தான் நேற்று முன்தினம் அவரது உடல்நிலை மோசமடைந்ததால் மருத்துவர்கள் ஓய்வெடுக்குமாறு ஸ்ட்ரிக்டாக அறிவுறுத்தியிருந்தனர். அதன் அடிப்படையில் நேற்று முன்தினம் உதயநிதி அவர்கள் சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு வரவில்லை. இருப்பினும் அவரது இடத்திலிருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மானிய கோரிக்கையை முன்வைத்தார். மேலும் உதயநிதி அவர்கள் சட்டமன்றத்திற்கு வர முடியாததற்கான காரணத்தையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் விளக்கியிருந்தார். இருப்பினும் உதயநிதி அவர்கள் பட்ஜெட் கூட்டத்தொடரில் அவரது துறைக்கான மானிய கோரிக்கை விவாதத்தில் பங்கேற்காததை எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி விமர்சித்தனர். இப்படிப்பட்ட நிலையில்தான் நேற்றைய தினம் திடீரென உதயநிதி அவர்கள் சட்டமன்றத்திற்கு வருகை புரிந்தார். இன்னும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு உடல்நலம் பூர்ணமாக குணமடையாத நிலையில் திடீரென நேற்றைய தினம் யாரும் எதிர்பார்க்காத வகையில் சட்டமன்றத்திற்கு உதயநிதி அவர்கள் விசிட் அளித்தது அங்கிருந்த அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. அது மட்டுமல்லாது நேற்றைய தினம் சிறப்பு திட்டங்கள் மீதான விவாதத்திற்கு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் பதிலளித்து பேசினார். குறிப்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் விமர்சித்து பேசினார். இதெல்லாம் ஒருபுறம் இருக்க நேற்றைய தினம் திடீரென துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் சட்டப்பேரவைக்கு வந்தவுடன் செய்த செயல் ஒன்று அனைவரது கவனத்தையும் வெகுவாக ஈர்த்தது. அதாவது சட்டப்பேரவைக்கு வந்தவுடன் முதல்வராக துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் தன்னுடைய தந்தையும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அவர்களை சந்தித்து அவரிடம் பல குடையை பரிசாக கொடுத்து வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டார். அப்போது உதயநிதியிடம் உடல்நலம் குறித்து மிகுந்த அக்கறையோடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நலம் விசாரித்தார். மேலும் தனது துறைகளின் மானிய கோரிக்கைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அவையில் முன்வைத்தமைக்காக உதயநிதி அவர்கள் நன்றியும் தெரிவித்தார். இந்த ஒரு நிகழ்வு அங்கிருந்த அனைவரது கவனத்தையும் வெகுவாக ஈர்த்தது. உடல்நலம் சரியில்லாமல் இருக்கும்போது கூட நேற்றைய தினம் சட்டப்பேரவைக்கு வருகை புரிந்து தனது துறைக்கான மானிய கோரிக்கை விவாதத்தில் கலந்து கொண்டு எதிர்க்கட்சிகளின் கேள்விகளுக்கு பதிலளித்த துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் செய்த இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.